வெல்கம் பேக் டு ஓல்டிசி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு டேப் ரெக்கார்டர் சர்வீஸ் டிப்ஸ். RX CS 700 பெரிய செட்டு டிட்டாச்சபிள் ஸ்பீக்கர் உள்ளது. இது வந்து சர்வீஸுக்கு தந்தவங்க பாக்ஸ் தரல. ஸோ இப்போ வந்து இதில் சின்ன சின்ன சர்வீஸ் எல்லாம் முடிச்சாச்சு. பெல்ட்டு போயிருந்து அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ பேசிக் சர்வீஸ் எல்லாமே முடிச்சு எல்லாம் ஆயிலெலாம் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம கேசட்டை போட்டு ப்ளே பண்ணோம்னா இந்த ப்ளே சுவிட்ச் வந்து நிற்காது, வெளியே வந்துடும், ஸ்டாப் ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன், உடனே வெளியே வந்துடும். ஸோ கேசட் வந்து ப்ளே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு செட்டில் இருக்குது. இப்படி ப்ராப்ளம் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இது எதனால இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே செட்டை கலத்தி தான் வச்சுருக்கிறேன். எப்போவுமே இந்த ஃப்ரண்ட் பேனல் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி இந்த எஜெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணிக்கணும். அப்போ தான் இது வந்து கரெக்டாக வரும். பவர்லாம் ஆனில் தான் இருக்குது. இதான் ப்ளே பட்டன். நான் ப்ளே பட்டனை ஆன் பண்ணுறேன். நீ பாருங்கள், இந்த ஹெட்டு மேலே போகுது, உட்காருது, அப்படியே கீழே வந்துடுது. எல்லாம் இங்கே ஓடுது, பிஞ்சு ரோல் ஓடுது, ஆனால் இந்த வீல் ஓடலை. இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாப் உள்ள செட்டு. அதாவது இங்கே ஒரு சின்ன லிவர் இருக்குது, பிளாஸ்டிக் லிவர். இந்த லிவர் அங்கேயும் இங்கேயும் இப்படி போயிட்டு வரும். அதில் தான் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, கேசட் வந்து கொஞ்சம் டைட் ஆன உடனே இது வந்து இங்கே தள்ளி விட்டுரும், இப்படி தள்ளி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா, செட் வந்து ஆட்டோ ஸ்டாப் ஆகிடும். அதுக்காக தான் இந்த செட்டப் வச்சுருக்காங்க. இது என்னென்னா, இதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் வந்து இதை இங்கே தள்ளி பிடிச்சிடும். இங்கே பாருங்கள், நான் இப்போ ப்ளே பண்ணிவிட்டு இந்த இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து நான் இதை இப்படி தள்ளி பிடிக்கிறேன், நிற்கும். நான் இப்போ ப்ளே ஆகிட்டு பாருங்கள், இப்போ எல்லாம் ஓடிட்டு இப்போ கேசட் ஓடும். இப்போ போட்டால் கேசட் கரெக்டாக ஓடும். ஆனால் இது லேசாக இங்கே தட்டுப்பட்டு இப்படி வந்துட்டுனா ஆஃப் ஆகிடும். இப்போ என்னென்னா, அந்த ஸ்ப்ரிங் இல்லை, இதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் போயிட்டு எப்படியோ கலந்து விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த ப்ராப்ளம். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை போட்டோன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங், ஒரு சின்ன ஸ்ப்ரிங் தான் இது. இல்லைன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இந்த இடத்துல வரும். இதுதான் ஃப்ளை வீலோட அந்த நடுவில் உள்ள அந்த ஸ்டட்டு. இந்த மாதிரி போட்டு இதுதான் இதோட பொசிஷன். ஸோ இப்போ பாருங்க, இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஸ்ப்ரிங் வந்து நம்ம இதை ப்ளே பண்ணோடனே இதை இங்கே தள்ளி பிடிச்சிரும். இந்த ஸ்ப்ரிங்கோட ஒரு சைடு இங்கே இருக்கிறதுனால இதை இங்கே தள்ளி பிடிச்சிரும். ஆனால் அது அப்பப்போ இங்கே லைட்டாக வந்துட்டு போயிட்டு இருக்கும். நம்ம அந்த கேசட் டைட் ஆன உடனே இங்கே தள்ளி விட்டுரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஆனால் இப்போ ஆஃப் ஆகாது. பாருங்கள், நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இது இங்கே வந்துட்டு, ஆனால் இங்கே பாருங்கள், நான் இந்த கேசட் வந்து நமக்கு ஜாம் ஆச்சுன்னா இந்த வீல் வந்து ஓடாது. இங்கே பாருங்கள், நான் இப்போ பிடிக்கிறேன், நான் தள்ளி விட்டுட்டு. ஸோ இந்த ஒரு ஸ்ப்ரிங் இல்லாதனால இது பெரிய ப்ராப்ளமாக தெரிஞ்சுது. மீது எல்லாமே இப்போ கிளியர் ஆகிட்டு. ஸோ கேசட் போட்டு பார்ப்போம். இது ஒரு நல்ல செட்டு. ஆக்சுவலி நேஷனலில் இது ஒரு சூப்பர் செட்டு, நல்ல குவாலிட்டியான செட்டாங்க. 5 பேண்ட் ஈக்குவலைசர் இருக்குது. செட்டு இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு. பாருங்கள் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த செட்டை க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாடல் செட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த கீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறேன், இங்கே பார்த்துங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேசட்டு கவரோ ஏதாவது வச்சு இதை இப்படி மேலே தூக்கி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அடுத்தால செய்ய வேண்டியது, இது வெளியே வந்துடக்கூடாது. வந்துன்னா இது கட் ஆகிடும், இது கிடைக்காது. இது வந்து டியூனருக்குள்ள அந்த டியூனர் இது மாட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ இது வந்து கரெக்டாக ஏதாவது நமக்கு தெரிஞ்ச ஸ்டேஷன், இப்போ நான் நாகர்கோவில் ஸ்டேஷன் வந்து 101, நான் இப்போ நாகர்கோவிலில் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ அங்கே நாகர்கோவிலில் இருக்குது. அப்படின்னா இங்கே நான் 101 வச்சிடணும். கரெக்டாக இதை 101 செட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா, இல்லை டயல் வேறு இடத்துல மாறி பிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 இடம் பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்குள்ளே போகணும், இது இந்த மாதிரி அமுங்கி இருக்கணும். இவ்வளோ கரெக்டாக இருந்தால் தான் இது லாக் ஆகும்.
சூப்பர். இங்க பாருங்க, இந்த பட்டன்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகிட்டு இங்கே இப்போ நீங்கள் டியூன் பண்ணீங்கன்னா இந்த 101ல் கரெக்டாக இந்த ஸ்டேஷன் பிடிக்கும். சரி, இப்போ போட்டு பார்ப்போம். இது ரேடியோ. சூப்பர். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு டேப் ரெக்கார்டில் இந்த ப்ராப்ளம் இருக்கும். கேசட்டை போட்டு ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பட்டன் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரிங் ப்ராப்ளம் இருக்கும், இல்லைனா அந்த லிவர் வந்து அங்கேயும் ஆடிட்டு இருக்க லிவர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகுனா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும்